மனைவியுடைய பொறுப்பு கடமைகள் என்ன? தேற்றுதல். இப்போ அப்பா சில காரியங்கள்லாம் என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு, சரியாக வழி நடத்துகிறாரு. அப்போ வழி நடத்தும் போது சில கண்டிக்கிறார், திட்டுறாரு, இப்படி இருக்கக்கூடாதுப்பான்னு சொல்லிட்டு எப்படி தேட்டணும்? பாப்பா, அப்பா எதுக்கு அடிக்கிறாங்க, எதுக்கு கண்டிக்கிறாங்க, என்ன சொன்னாங்க? அப்போ அவங்க அடித்தது தப்பு இல்லை, நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அன்பா தேட்டே போகணும். ஆனால் சில பேர் தேட்டுறது எப்படி தெரியுமா இருக்குது, அந்த ஆள் இப்படி தாண்டா, சி அவன் பைத்தியம் முடிச்சாலே, நான் நேற்று என்னையவே ஒரு மாதிரி பார்த்தேன், வா அதி போய் தேட்டக்கூடாது. அவன் இப்படித்தான், மாமனார் இப்படித்தான், மாமியார் இப்படித்தான், அவங்களெல்லாம் இப்படித்தான் பேசுவாளுங்க, இப்படித்தான் பண்ணுவாளுங்க, நம்மளெல்லாம் ஒதுக்கிடுவாங்க அப்படின்னு கூடக்கூடாது. புரியுதுங்களா? அப்போ அப்பா சொன்ன கரெக்டான சொல்லணும். ரெண்டாவது, அவர் கண்டிச்சது தப்பா உங்களுக்கு தெரிந்ததென்றால், மனைவிக்கு தெரிந்ததென்றால் என்ன தெரியுமா பண்ணணும்? போயிட்டு பிள்ளைய அழகா அப்படி சொல்லிட்டு தனிமையில போய் உட்காந்து, என்னங்க எதுக்கு கண்டிச்சிங்க, என்ன விஷயம், நீங்க பண்ணது சரியா இல்ல தப்பா கண்டிச்சிருந்தா. ஏன்னா எல்லா நேரங்களிலும் கணவர் எல்லாம் புத்தியாவே கண்டிப்பான்னு சொல்ல முடியாது. சில முட்டாள்தனமா சொன்னது உண்மைதான். இந்த ஆள் நேத்தே பைத்தியம் முடிச்சு போச்சு, நேற்று என்னை அப்படி பண்ணியா, போன இப்படி பண்ண மாட்டான், அதெல்லாம் இருக்குது. ஏன்னா அதுக்காக இல்லைன்னா சொல்ல மாட்டேன். சில பேர் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க, பண்ண மாட்டாங்களா? இப்படி மனைவி சொல்லும் போது சிரிக்கிறீங்கல்ல, கணவன்மார்கள் அந்த மாதிரிலாம் நடக்காமையா இருக்குது, பழி வாங்குறாங்களா இல்லையா குடும்பத்துக்குள்ள உட்காந்து? ஆனால் அதை போய் எப்படி உட்காணும், தனிமையில பிள்ளைகளுக்கு தூங்கின பிறகோ இல்லை தனிமையாக சந்திக்கும் போது, எதுக்கு போய் பிள்ளை இப்படி அடிக்கிறீங்க, என்ன விஷயம், இப்படி இருக்கக்கூடாது, கடவுள் எப்படி சொல்றாரு வைக்கிறாரு அப்படி சொல்லி என்ன பண்ணணும், அங்கே சரி பண்ணணும். இவங்க தான் புத்தி உள்ள ஸ்திரீ. புத்தி இல்லைன்னா புத்தியை நம்ம என்ன பண்ணணும், வாங்கிக்கிறணும். அப்போ என்னன்னா, பிள்ளைகள் கண்டிக்கும் பொழுது, அதே போல் மனைவி கண்டிக்கும் போதும் என்ன பண்ணக்கூடாது, கணவன் அவள் நேற்றே பைத்தியம் முடிச்சு போச்சுடா, அப்படி தாண்டா, வாடா டாடா ஒரு 10 ரூபா வச்சு கடை நீ வாங்கி தின்னுடா. ஏன்னா இவர் பாசமா இருக்கிறார் என்பது பிள்ளைகள் தெரியுமா? மனைவியெல்லாம் கொடுமைக்காரியாக காமிக்கணுமா? ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த குடும்பத்தில் இது நடந்துட்டு வருது, எல்லா குடும்பங்களையும். நான் பாசம் இருக்க மாதிரி, இவங்க பாசம் இல்லாத மாதிரி, அவங்க பாசமா இருக்கும், பாசம் வருது. சில பிள்ளைகளுக்கே குழம்பும், யார் இப்போ சரி, அந்த கட்டத்துக்கு வந்துடுவாங்க சில நேரங்களில் பிள்ளைங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அதான் பெரிய சண்டை பிரச்சனை போது கோர்ட்டில் நிற்கும் போது அம்மாட்ட போய் அப்படி போய் அம்மாட்ட போய் நிற்கும், அப்போ திருப்பி அப்பாட்ட போகும், திருப்பி அம்மாட்ட போகும், திருப்பி அப்பாட்ட நிற்கும். இப்போ யார்கிட்ட போகணும் அப்படின்னு என்ன ஆகுது, பிள்ளைகளையே நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை குழப்பி விட்டுரும். அதனால் கண்டிப்புன்னு வரும் பொழுது, அவங்க கண்டிக்கும் போது நம்ம சொல்லணும் எடுத்து, இப்படிலாம் ஆமாம் கண்டிச்ச இப்படி பண்ணால் இப்படி தான்ப்பா, இப்படி இருந்தால் தாப்பா நல்லதுன்னு சொல்லி அப்படியே தட்டி கொடுத்து அப்படி பேசி என்ன பண்ணணும், தேற்றணும். அப்படின்றது யாருடைய கடமை? மனைவி. அடுத்து போதித்தல். இன்னும் பார்த்தீங்கன்னா கணவனை காட்டிலும் மனைவிக்கு தான் போதிக்கிறதே அதிகமாக இருக்குது போதைகள். ஏன் தெரியுமா? எதுக்கு இந்த இதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்படுதுன்றது நான் தெளிவாக புரிஞ்சுங்க. பொதுவாகவே சிஸ்டமேட்டிக்காக என்ன தெரியுமா, கணவன் வெளியே போய் சம்பாதிக்கணும், கணவன் சம்பாதிச்சு குடும்பத்தை கொடுக்கணும். குடும்பத்தை ஃபுல்லாக ரன் பண்ணுறது யாராக இருந்தது? அப்போ அதிகமான நேரத்தில் யார் அதிகமாக கூட இருப்பாங்க? அம்மா தான் கூட இருப்பா. அப்படி இருக்கும் போது குடும்பம் நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு நிகராக வரேன், மேலே வரேன், நீ நானும் சம்பாதி, 2 பேருமே வேலைக்கு போய், நீங்கள் நல்லா கவனிங்களேன், 2 பேருமே வேலைக்கு போய் குடும்பத்தில் வாழ்கிறாங்க. நான் கேட்குறேன், நிறைய இதை பார்த்துக்கோ. அதுக்கான வேலை பார்க்க தப்புன்னு சொல்லலை, எனக்கு என்னுடைய தனிப்பட்ட கருத்து சில விஷயம் சொல்கிறேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. அவங்க லைஃப்பை பற்றி சொல்கிறேன். 2 பேருமே கணவன் வேலை முடிஞ்சு வரும்போது மனைவி இருக்க முடியாது, மனைவி முடிஞ்சு இது பண்ண முடியாது. இந்த லைஃபு நல்ல லைஃபான்னு கேட்குறேன். பணத்தில் நீங்கள் வளரலாம், பணத்தை சம்பாதிச்சு பண்ணலாம், பயங்கரமாக இது பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நல்லா வாழாமையே போயிடுவீங்க. உங்கள் வாழ்க்கை தான் இங்கே அடியாகுது. 2வது, பிள்ளைகளுடைய வளர்ப்பு இன்னைக்கு அதிகம்லாம் போச்சு. இன்னைக்கு பிள்ளைகள்லாம் வேலைக்கு போகிறதுனால இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்கு நிறைய இடம் இருக்குது. 10,000 20,000 ரூபா மாதம். இன்னைக்கெல்லாம் பிள்ளைகளை எங்கே விட்டு போயிடறாங்க? நம்ம இப்போ லட்சக்கணக்காக வாங்குறோம், 10,000 ரூபா வீசி எழுதிட்டு போவோம், 20,000 கூட வீசி எழுதிட்டு போகலாம், பிள்ளைகளை பார்த்துக்கிறட்டும். அப்போ பிள்ளைகள் அம்மா அப்பாவுடைய அந்த அரவணைப்பிலே இல்லாமல் போயிடுது பாருங்க. அரவணைப்பு நிறைய கிடைக்கல. மிஷின் மாதிரி அதுலேயும் சில பேர்லாம் நிறைய சம்பாதிச்சிட்டாங்கன்னா வீட்டில் சமைக்கவே மாட்டாங்க. உனக்கு என்னடா வேணும், உனக்கு என்னடா வேணும், எங்கே ஆர்டர் பண்ணு, ஏன் ஆர்டர் பண்ணு, அது சாப்பிட காலை அது பாடு ஸ்கூல் போக இது போக. அது வாழ்க்கைன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு திருமணமே பண்ணாமல் போயிடலாம். யோசித்து பாருங்க. அப்போ பிள்ளைகளை வளர்ப்பு, பிள்ளைகளோட யார் அதிகமாக இருக்கணும் இருந்தால் தான் பிள்ளைகளுக்கு வாட்ச் பண்ணி பிள்ளைகளை எங்கே போகுது ஏது போகுதுன்னு கரெக்டாக என்ன பண்ண முடியும். ஹலோ, அதனால தான் பாருங்கள், சில நேரம்லாம் பிள்ளைகளை மட்டும் கவனிப்பில் இருக்கிறவங்க, இன்னும் சம்பாதிக்க நினைக்கிறவங்க என்ன பண்ணணும், பெரியவங்களை வீட்டில் வைத்திருப்பது நல்லது. சில நேரம் நம்ம என்ன பண்ணுறோம், பெரியவங்க எல்லாம் செஞ்சதெல்லாம் வாங்கி வச்சுட்டு கடைசி மறந்துடுவோம். வளர்ந்த பிறகு என்ன பண்ணிடுறோம், அதுக்கு முன்னக்கெல்லாம் எல்லாமே நம்ம இன்னைக்கு என்னமே அந்த பழசை மறந்துடும். அதுதான் உண்மை. இன்னைக்கு எல்லாமே நமக்கு உரமாக சண்டை போட வைக்கிறான்னா அம்புட்டு பழசை மறந்ததுனால தான் இப்போ உள்ள ஒரு சின்ன பிரச்சனையை பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துட்டு இருப்போம் பாருங்க. என்னைக்கு மறக்காதீங்க,
இன்னைக்கு இவ்வளோ தூரத்துக்கு நம்ம நிற்கிறோம்னா யாரால? இவங்க நம்ம எல்லாத்தையும் விட்டு போய் நம்ம எவ்வளோ விஷயத்தில் நம்மளை யார் பண்ணாங்க? கொஞ்சத்தில் உண்மையிலன்னு மாதிரி கொஞ்சம் நமக்கு செஞ்சாலும் அது நீங்கள் பெருசாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் ஆண்டவருக்காக செயல்பட்டதா அவர் பெருசாக பார்த்தவங்க நிறைய செய்வார். நீங்கள் நன்றி கெட்ட இருதயமாக இருந்துட்டு கடவுள் மட்டும் நன்றி உள்ள இருதயமாக இருக்கணும்னு எதிர்பார்த்தா எப்படி? அப்போ நான் நன்றி கெட்ட இருதயமாக இருந்துக்கிட்டு மற்றவங்க மட்டும் நன்றி இல்லைன்னு சொல்லி சொல்கிறது எப்படி? அப்போ அவங்க செஞ்ச நன்மையை அதில் வீட்டில் பெரியவங்க இருப்பதும் உங்களுக்கு நல்லது. அந்த ஒரு ஆள் இருக்கும், அந்த வீடு எப்படி இருக்குது, ஆளையெல்லாம் வந்து எப்படி இருக்குது? நீங்கள் அதை விடுங்க. நீங்கள் கணவன் மனைவி மட்டும் 2 பேரும் வீட்டிலே இருங்க, எவ்வளோ சந்தோஷமாக ஜாலியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் நல்லா இருக்கா என்ன? ரொம்ப வெக்தியாக இருக்காது? குறிப்பிட்ட காலத்து பிறகு வெக்தியாக தானே இருக்கும். கூட யாராவது ஒரு ஆள் 2 ஆள் இருங்க, சண்டை போடுறதுக்கோ திட்டுறதுக்கோ வீட்டில் இருந்துக்கிட்டே இருந்தால் தான் நல்லா இருக்கும். யாருமே இல்லைன்னா பைத்தியமாயிருவீங்க. நீங்கள் சொல்கிறீங்க நமக்கு சொந்த டார்ச்சர் எதுவுமே இல்லாமல் இருந்து பாருங்க, பைத்தியமாயிருவீங்க. ஆளுங்க இருந்து சண்டை போட்டே இருந்தால் கூட மூளை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். மொத்தமாக இல்லைன்னா என்ன ஆகும்? தேவ பிள்ளைகளே, அப்போ என்ன பெரியவங்கள் நல்லா கடவுளுக்கான ஒரு விஷயம்தான் வந்து நம்ம சிலக தனிமையாக இருக்கிற மாதிரி வரும்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதை நான் முழுக்க விரும்புவதில்லை. எல்லாரோடும் இருப்பது தான் நல்லா இருக்கும். அதை வீட்டில் இருக்கணும் போகணும், அப்போ தான் நீங்கள் இது பண்ண முடியும். எல்லா நேரமும் தான் அது அதில் இருந்து பலவங்களுக்கு புரியும் எப்படி இருக்கும்னு. தேவ பிள்ளைகளே, ஆகையால் என்ன பண்ணணும்? மனைவி என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது? பிள்ளைகளுக்கு உட்காந்து போதிக்கணும். அப்போ மனைவி வீட்டில் இருப்பது அதிகமாக வீட்டில் இருக்க மாதிரி தான் வைக்கணும். கணவன் தான் வெளியே அதிகமாக என்ன பண்ணணும்? இந்த காலத்தில் தான் எல்லாமே நிறைய மனைவியே வேணான்னு போக வேண்டாம், நான் வீட்டில் இருந்து பார்த்துக்கிறேன்னா கூட இன்றைக்கி கணவன்மார் என்ன பண்ணுறாங்க? இருக்க விடுறாங்களா என்ன? பணத்துக்காக நம்மளாம் நிறையா பார்த்தாச்சு. ஒருத்தவங்க இறுதி என்ன யோசிக்கிறாங்க அப்படின்ட்டு அப்படியே கணக்கு போடுவாங்க. இப்படி நிறைய பணம் சம்பாதிச்சு நல்லா வாழாமல் போனால் அந்த பணம் சம்பாதிக்கிறதே வேஸ்ட்டுன்றேன். ஏன்னா நீங்கள் பணம் சம்பாதிக்க நேரத்தை செலவு பண்ணிட்டு போகிறீங்க. 2வது என்னன்னா கடலுக்குள்ளேயும் அதிகமாக உட்காரது இல்லை. புரியுதுங்களா? நீங்கள் கொஞ்சமாக சம்பாதிச்சாலும் குடும்பம் நல்லா உட்காந்து ஒன்றா வாழ்கிறீங்க பார்த்தீங்களா? உங்களுக்கு கடமைகள்லாம் கரெக்டாக பிள்ளைகளையும் சரியாக வளர்த்து கொண்டு வரீங்க பார்த்தீங்களா? அதுதான் இன்பமான வாழ்க்கை. கடைசியில் இப்போ நம்ம நல்லா வாழ்ந்தோம் அப்படின்றது கடைசியில் வந்து உங்களுக்கு வரணும். என் வாழ்க்கையை எப்படி வாழ்ந்து முடித்தேன், இப்போ நிம்மதியாக நான் என்ன பண்ணுவேன்? கண்ணை எல்லாமே அந்த இதுக்கு போய் தானே ஆகணும். ஆனால் நீங்கள் கண்ணை மூடும் போது உட்காந்து நான் இப்படிலாம் தப்பாக வாழ்ந்துட்டேனே, பிள்ளைகளை இப்போ தப்பாக வளர்த்துட்டேனே, நான் பணம்னு சம்பாதிச்சு கடலுக்குள்ளேயும் உட்காரல, இது உட்காரல, என் கணவனுடன் நல்லா வாழலை அப்படின்ற மாதிரி நிலைக்கு வரவே கூடாது. அதனால தான் நான் சில 2 பேரும் வேலை பார்க்குற மாதிரி இருந்தால் கூட கொஞ்ச நாள் லீவை போடுங்க, போங்க, சந்தோஷமா இருங்க. ஆனால் எப்போவுமே ஐக்கியமாக இருக்கணும். அதெல்லாம் ஏன்னா நாங்கள் சொல்லுவோம். ஆனால் நிறையா பாஸ்டர் பிரிச்சுருவாங்க, போகவே வேண்டான்னுவாங்க. போனால் மொத்தமாக உலகன்றுவாங்க. நம்ம எப்போ உலகன்றோம், என்ன மாதிரி விதத்தில் சொல்கிறோன்றதை நான் சொல்கிறது வேறு. கணவன் மனைவியாக இருக்கு, நல்லா சந்தோஷமா இருங்க, இருக்கிற நாட்களை நல்லா என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் இதான் நல்லா புரிஞ்சுக்கிறது. புரியுதுங்களா? அப்போதான் கடைசி வரைக்கும் உங்கள் அன்பு என்ன பண்ணும்? அப்படி வச்சிடணும். என் வீட்டுக்காரர் இல்லைன்னா அப்படின்னு வரணும். வச்சிட்டேன்னா நீ ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். என் மனைவி இல்லைன்னா அப்படின்னா மனைவி ஜெயிச்சிச்சுன்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு நீங்களே இப்போ கேள்வி கேட்டு பாருங்க, நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்களா தோத்துருக்கீங்களா? இப்படி சொல்ல வச்சிருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. ஹலோ, என் மனைவி இருந்தால் எனக்கு இதெல்லாம் நடக்கும், என் மனைவி எனக்கு பிள்ளைய பார்த்துக்குருவா, என்னை இப்படிலாம் செய்வா, பிள்ளைய பார்த்து சொல்லணும், என் மனைவி மேலே நீங்கள் செய்ய முடியாதுடா. என் மனைவி மாதிரி அந்த கடைசி தருணத்துலையுமே நினைக்கணும். மனைவியை பற்றி மண்டை போகிற வரைக்கும் கூட கொஞ்சம் நினைக்கணும். அதான் நல்ல வாழ்க்கை. என் கணவன் இருந்தான், என்னை விட்டே கொடுக்கல, எப்படினாலும் என் வீட்டுக்காரர் எனக்கு என் மேலே அவ்வளோ அன்பு வச்சு அப்படி வச்சு ஜெயிச்சிட்ட. நீ இல்லாமல் பொண்டாட்டி வாழ முடியாத அளவுக்கு வந்துட்டா தான் நீ ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். இன்னைக்கு அதை நிறைய பேர் தோத்துட்டாங்க. அதில் தான் டிவோர்ஸில் போய் நிற்கிது. நான் அதை வருத்தத்தோடு சொல்கிறேன், மன வருத்தத்தோடு சொல்கிறேன். நிறைய பேர் வாழ்க்கையில் ஜெயிக்காமல் போகிறாங்க. மனைவியை ஜெயிச்சிட்டேன் அப்படின்ற எவன் தெரியுமா மார்பு தட்டி சொல்லலாம்? நான் இல்லைன்னா என் மனைவி ரொம்ப கஷ்டப்பட்டுருவா. அது தாங்க வந்து ஒரு சிறந்த வாழ்க்கை. வாழ்ந்துருக்கீங்களா? இவ்வளோ தூரம் வாழ்றீங்களே, நீங்கள் இப்படி வாழ்ந்துருக்கீங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ வாழ்க்கைலாம் நீ பொண்டாட்டி மாதிரியும் இருந்துக்கிறனோ, எனக்கு சம்பாத்திய மாதிரி இருந்தானா நீ எனக்கு தேவை, நீ இல்லைன்னா இன்னொரு ஆளை கூட கொண்டு வர தயாராக இருக்கணும். வந்துட்டாங்க தெரியுமா? ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டுக்கிட்டு கொடுக்காமல் ஒருத்தர் பிரிஞ்சாவே என்ன தெரியணும் அவங்களுக்கு? சரீரத்தில் ஏதோ நம்மளை விட்டு போன மாதிரி இருக்கும், ஏதோ இழந்த மாதிரி வாழ்க்கையில். அதை ஃபீல் பண்ண வைக்கணும். அப்போ தான் நீங்கள் சரியாக வாழ்ந்துக்கின்னு அர்த்தம். சும்மா எப்போயும் சண்டையும் சச்சரும் கூப்பாடும் குறை சொல்கிறதும் குற்றப்படுத்துறதும் உள்ளக்குள்ளேயே ஆயத்தட்டு. எது குடும்பத்துக்குள்ளே போய் இப்படி இருந்தால் விளங்குமா சொல்லுங்கள்? வெளியே இருந்தாலும் பரவாயில்ல, யாரும் அவங்கள குறை சொல்கிறேன் இவங்கள குறை சொல்கிறேன் தேவை, குறைச்சிட்டு கூட போ. அங்கே கூட இங்கே தான் சோறை தின்றோம், இங்கே தான் எல்லாமே பண்ணுறோம். ஓ மூஞ்சியை பார்க்கணும், ஏன் மூஞ்சியை போகணும், பக்கத்தில் படுக்கணும், எல்லாமே இருக்குது. இங்கேயே என்ன இருக்குது இப்போ? தேவ பிள்ளைகளே பார்த்துக்கோங்க.
இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயசு ஓடி போச்சுன்னா கொஞ்சம் வருஷமா இருந்தாலும் நல்லா வாழுங்க. நீங்கள் நல்லா வாழுங்க, நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க, கத்தருக்குள்ளே சந்தோஷமா இருங்க. ஒருத்தருக்கு நேரம் இருக்கணும், பேசுறதுக்கு நேரம் இருக்கணும், பழகணும். எப்போ பார்த்தாலும் பிஸியாகவே இருக்கேன், நானும் ஒர்க்கு பிஸி, நீயும் ஒர்க்கு பிஸி, பிஸி 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 பிஸின்னு அப்புறம் வேற மாதிரி போக வேண்டியதான். புரியுதுங்களா? அப்போ பிள்ளைகளையும் வளர்ப்பது ஒரு தாய். அப்போ தாய் அரவணைப்பு பிள்ளைகளுக்கு கிடைக்கணும். தாய் அரவணைப்பு பிள்ளைகளுக்கு கிடைக்காத பிள்ளைய கெட்டு போகுதுங்க. தாய் இல்லாமல் இருக்கும் போது நிறைய நேரம் என்ன ஆயிரும், பிள்ளைங்க எங்கே போகுது ஏது போகுதுன்னே தெரியாமல் இருக்கும். ஆனால் நீங்கள் வர டயத்தில் வந்து உட்காந்துரும். அதை வெளியுள்ள ஆட்கள்லாம் பார்த்து தான் பிள்ளைகளை என்ன பண்ண தப்பு பண்ண வைக்கிறாங்க. இப்போ எவ்வளோ நீங்கள் இதில் பார்க்குறீங்க, செய்தித்தாளில் எவ்வளோ நடந்திருக்குது. அம்மா வேலைக்கு போய் அப்பா வேலைக்கு போய் வீட்டில் தனியாக இருக்கும் போது எதுக்கு இருக்கிறோம் பார்த்தேன் போனேன், அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான். சின்ன வயசு பிள்ளைகளே தப்பு பண்ணி நிறைய நடக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நல்லா போய் பாருங்க, செய்தியில் 2 பேருமே வேலைக்கு போயிருப்பாங்க, வீட்டில் யாருமே இல்லைன்னு தான் இருக்கும். வீட்டில் யாராவது ஒரு ஆள் இருந்துக்கிட்டே இருக்கணும். மாமேன்னு ஒரு பெரியவங்க இருப்பது மிகவும் நல்லது. யாரெல்லாம் வீட்டில் பெரியவங்க இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறேன் யாருமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது வந்து அது வேற ஒரு ஆவி, பிசாசு. எல்லாரும் எனக்கு இருக்கணும், பெரியவங்க இருக்கணும், வைக்கணும். உலகத்தான் நிறைய பேருக்கு வந்து நல்ல உபதேசத்தில் இருக்கிறாங்க, படிக்காமையே சொல்லித்தராமையே அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு சொல்லி வாழ வைக்கணும்னாலும் நீங்கள் வாழ மாட்டீங்க. அவங்க சொல்லித்தராமே வாழ்றாங்க. இந்த எப்படிப்பட்ட மனநிலை இருக்கிறோமோ அப்பதான் நமக்கு எல்லாமே இருக்கும். நல்ல மனநிலை நமக்கு எப்போதுமே நல்ல விஷயங்களே கொடுக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், தேவன் வகுத்த வழியில போகும்போது தேவன் நம்மளோட இருந்து நமக்கு செயல் செஞ்சுட்டே இருப்பார். தேவன் முக்கியமா இல்லையா நமக்கு? தேவனை தான் பார்க்கணும், மற்றதை விட்டுட்டு. உங்களுடைய கடமை இன்னைக்கு வந்து நீ வந்து ஒரு மகனா இருக்கியா, மகன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை, தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமை. நீ உன்னுடைய மனைவிக்கு கணவனா இருப்பேனா, உன் மனைவிக்கு நீ செய்ய வேண்டிய கடமை என்ன? நீ உன் பிள்ளைகளுக்கு தகப்பனா இருந்தனா தகப்புடைய கடமை என்ன? மனைவி நீ மருமகளா இருந்தனா மருமகளாய் என்ன செய்ய வேண்டிய கடமைன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? அதை நீ செஞ்சே ஆகணும். பிடிக்குது பிடிக்கலன்னா இருக்கவே கூடாது. இன்னைக்கு இது எப்படி செய்யறியோ அதே மாதிரி ரிட்டர்ன் வந்து ஆகும் உனக்கு. புரியுதுங்களா? அதே போல ஒரு மாமியா எப்படி மருமகளுக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு இருக்குது, எல்லாமே இருக்குது பாருங்க. அப்படி அதை நடந்துக்கிறணும். நடக்கலன்னா அதுக்கு என்ன ஆகும்? அதுக்கான பலன் உண்டாகும். புரியுதா? அடுத்து மனைவிக்கு பராமரித்தல் என்ன மீனிங் அப்படி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, குடும்பம் பிள்ளைகள் எல்லா பேருக்கும் உணவுகளை எப்படி உணவு கொடுக்கணும், என்னென்ன செய்யணும், அவங்களுக்கு என்ன சமைக்கணும், இவங்களுக்கு என்ன சமைக்கணும் கொடுத்து பராமரிக்கணும். அது யாருடைய கடமை? சில மனைவி ஏதோ போட்டோ வச்சோன்னுவாங்க. சில பேர் சொன்னாங்க, ஆஹா நம்ம பிள்ளைக்கு இப்போ இது முடியலையா, அந்த பிள்ளைக்கு இதை செஞ்சு கொடுக்கணும், இவங்களுக்கு இப்படி இருக்காங்களோ இவங்களுக்கு இதை செஞ்சு கொடுப்போம், இதை செஞ்சு கொடுப்போம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. 3 பிள்ளையை பெற்றுக்கணும், 3 பிள்ளைகள் சில நேரம் 3 பேர் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, சில ஒரு மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், அறிவடைந்து இன்றைக்கு இந்த இதை தான் நான் கொடுக்கணும் அப்படின்னு. 2வது பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கணும், ஏது கொடுக்கணும், எவ்வளோ சாப்பாடு கொடுக்கணும் வந்து சொல்லித்தரனா பரவாயில்ல, சொல்லித்தரோம். பிள்ளைகளுக்கு நெஞ்ச கொடுக்குறது தின்ன கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அதுகளுக்கு தெரியாது, அதன் ருசினால தின்னுக்கிட்டே இருக்கும். முங்கான்னு தெரியாது. முட்டை தண்ணியை குடிச்சுப்பிட்டு வேற எதாவது தின்னீங்கன்னா கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆயிரும். அப்போ ஒரு தாய் கரெக்டாக பராமரிக்கணும். பிள்ளைகளுக்கு இப்போ இதை தான் கொடுக்கணும், இதை கொடுக்கக்கூடாது, கேட்டாலும் தரக்கூடாது, எல்லாமே ஒரு லிமிட்டட். மண்டக்க கொடுத்தோம்னா என்ன ஆயிரும் சரீரம். இன்னைக்கு நிறைய பேர் சில எல்லாம் ஹார்ட் அட்டாக் அதுக்கு காரணம் முக்கால்வாசி பெண்கள் அதிகமாக சாகலை, ஆம்பளை தான் அதிகமாக சாகுறான் மைல்டு அட்டாக்ல. எல்லாம் சூனி வச்சு சாகடிக்கிறது யாரு? ஏன் எண்ணெயை ஊற்றி கொள்வாங்க. நான் உண்மையை சொல்றேன். சில நேரம் அதே பெண்களுக்கும் என்ன ஆகுது, ஆனால் அதிகம் ஆண்கள் தான் என்ன பண்றாங்க, ஏன்னா எல்லாம் ருசியா இருக்குன்னு பொண்டாட்டிக்கும் இல்லாமல் என்ன பண்ணிடுறாங்க, தின்னுப்படுறாங்கல்ல. அதனால சீக்கிரம் போய் நான் மெதுவாக வரேன்னுதுங்க, பாதிப்பு உண்டாகும். அப்போ என்ன உணவு தரோம், எவ்வளோ நம்ம இது பண்ணுறோம், இதெல்லாம் இது அதிகமாக போனால் அளவுக்கு மிஞ்சினா எதுவுமே நஞ்சு தானே சொல்லப்படுது. உண்மை. நல்ல உணவாக இருந்தாலும் நல்ல விஷயமா இருந்தாலும் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டால் அது உங்களுக்கு வியாதியாக ஏற்படும். நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு கறினா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அள்ளி தின்னோம்னா என்ன நினைக்கிறீங்க, கடைசி கறியே தின்ன முடியாத அளவுக்கு டாக்டர் சொல்லுவாங்க, கறி தின்னாதீங்க, நீங்கள் உங்களுக்கு என்ன ஆயிரும். அப்படிதான் ஒருத்தர் பாருங்க, அப்படியே கறினா அப்படி தின்ற, கறி மீன் அது இது ஆன் போய் கிட்னியில் ஃபால்ட் ஆகி அதாய் இதாய் எதுவுமே கறியே என்ன பண்ணக்கூடாது, போச்சு உள்ளதும் போச்சுறார். தேவ பிள்ளைகளே ஒன்று புரிந்துக்கணும், நியூட்ரலாகவே அழகாக கொண்டு வரணும். அப்போது ஒரு தாய்க்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறணும். தாய் கொஞ்சம் விஷயங்களை அறிஞ்சுக்கிறணும். என்ன உணவு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எது உடம்புக்கு நல்லது, கணவனுக்கு எது நல்லது, பிள்ளைகளுக்கு நல்லது எது, எனக்கு நல்லது எது. ஏன்னா இவங்களுக்கு இவ்வளோ வேலைகள் இருக்கு. அதனால தான் அந்த காலத்தை கரெக்டாக நீ வீட்டில் இருமா, நான் சம்பாதிச்சு கொடுத்துருவேன். ஆமாம், அது நல்லது. அது அதையும்
கடவுள் ஆசிர்வதிப்பாரு, மிச்சம் மீதி எடுக்க வைப்பாரு. எல்லாம் நம்ம கடை எங்கிறங்க, 100 ரூபாய்க்கு ஐஸ் வாங்கலாம், 10 ரூபாய்க்கு ஐஸ் வாங்கலாம். 10 ரூபாய்க்கும் ஒரு மார்க்கமா இருக்கும், 10 ரூபாய்க்கும் டேஸ்டா கொடுக்குற இடமும் இருக்கும். அதே 100 ரூபா டேஸ்ட் எங்க இருக்குது? 10 ரூபா நம்ம சமாளிக்கிறதா இருக்குது. ஒரு வீடியோ பார்த்தீங்களா ஃபேஸ்புக்கில்? 2 பேர் சைக்கிள் ஃபுல்லாமே நம்ம கம்பியாக இருக்குது, இல்லை கேப் இருக்குது, இடையில ஏதோ ஒன்று சென்டரில் ஒரு இது மாதிரி இருக்குது. இப்போ 2 பேரும் சைக்கிளில் வரான். 2 பேர் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த கேப் இரும்பு மாதிரி இருக்கிறத தாண்டி போகணும். இப்போ 1 2 3 4 இருக்குது பார்த்தீங்களா, இந்த இரும்புகள் இடையில கேப் இருக்குல்ல. சைக்கிள் ஒருத்தர் நேராக ஓட்டினா எங்கே போய் போகுது? தாண்ட முடியாமல் கேப்பில் கட் பண்ணி கொண்டு வாங்க நான் சொல்கிறது, அங்கே போகுது. அதை இன்னொருத்த எப்படி ஓட்டினா? நேராக ஓட்டினா விழுகும், அவன் கிராஸாக ஓட்டுறான். இப்படி 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 என்ன இருக்குது, 4 இரும்பு இருக்குது, இடையில கேப் இருக்குது. நேராக ஓட்டினா என்ன ஆகும்? கேப்புக்குள்ளே மாட்டிடும். இப்படி போனா குறுக்க போனா. அப்ப அதுல என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரே பிரச்சனை தான் 2 பேரும், ஆனா 2 பேரும் தாண்டுற விதம் இருக்கு பாருங்க. ஒருத்தன் மாட்டிக்கிறான், ஒருத்தன் தப்பிச்சு போறான். இதே போதான் நம்ம வாழ்க்கையில எல்லாரும் ஒரே பிரச்சனை தான் ஃபேஸ் பண்றோம். ஒருத்தவே தாண்டி போறான், ஒருத்தன் மாட்டிக்கிறான் ஃபேஸ் பண்ண தெரியாம. அதுக்காக தான் ஆண்டவர் வழி சொல்றாரு, வழி இதுவே, இதுல நடவுங்கள் அப்படின்றாரு. அதே போல உணவு ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில 99% உணவை சார்ந்துதான் எல்லாமே இருக்கு. உணவை எடுத்துட்டீங்கன்னா என்ஜாய்மெண்டே கிடையாது லைஃப்ல. நீங்க பாருங்க, நீங்க எத்தனை ஊருக்கு போங்க, நீங்க வெளியே போனாவே ஐஸ்ல இருந்து அதுல இருந்து இதுல இருந்து எல்லாமே இருக்குது. நீங்க அதோட சேர்ந்து பண்ணாதான் என்ஜாய்மெண்ட். நீங்க எங்க பார்த்தாலும் ஏதாவது ஒன்று தின்னுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒன்னு அப்படி தின்ட்டு எங்க பார்த்தாலும் என்ன இருக்குது? உணவை சார்ந்து தானே இருக்குது 99%. அதை எடுத்துட்டீங்கன்னா என்ஜாய்மெண்ட் இருக்கா இல்லையா? என்ஜாய்மெண்ட் கிடையாது. எங்கேயுமே உணவே சார்ந்து தானே இருக்குது. நீங்க வெளியே எங்க போனாலும் என்ன தான் இருக்குது? காலை வச்சாவே தடிக்கொண்ட இடத்துலாம் கடைகள், பானிபூரின்றான், இப்பெல்லாம் கலந்து கொடுக்குறான். பார்த்து இந்த இவங்க ஹிந்திக்காரன்ட்ட மட்டும் குடிக்கவே கொடுக்காதீங்க, நாசமாக போகிற வேண்டியது எந்த பொருளும் வாங்காதீங்க. இந்த வெளியுள்ள இதெல்லாம் மேக்ஸிமம் எல்லாமே விட்டுருங்கப்பா. மேக்ஸிமம் வீட்டிலே ஏதாவது இருக்கிறத திரும்பிட்டு பேசாமல் இருங்க. அதான் சொன்ன பாருங்க, கிராமத்தில் இன்னும் உயிரோடு இருக்கான் நிறையா, சிட்டியில் வச்சு செத்து போயிடறான். காரணம் என்ன தெரியுமா? கிராமத்தில் நல்ல சாப்பாடு ஒன்று. 2வது என்னன்னா, நம்ம வெளியே போயிட்டாவே 1000 விஷயத்தை தின்றோம். அங்கே வாய்ப்பு இல்லை. 4 அக்கா மாட்ட பேசுவாங்க, 4 தம்பிமார்க பேசுவாங்க, சோறை திம்பாங்க. ஏதோ வீட்டில் ஏதாவது 2 ஏதாவது மிச்சரு கிச்சரு எதோ இல்லைன்னா அவங்க ஏதாவது இனிப்பாக செஞ்சு வச்சுருப்பாங்க. அதனால நல்லா இருக்காங்க. வெளியே சாப்பிட்றதே வேலையே இல்லை. வெளியே எவன் அதிகமாக சாப்பிடாம இருக்கணும் அவன் நல்ல உயிரோடு இருப்பான். உண்மையா இல்லையா? எல்லாத்துலேயும் கலப்படம். அதுக்குள்ள சாப்பிடன்னு சொல்லலை, என்னைக்கா ஒரு நாள். அது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த கிராமத்தில் உள்ளவங்கெல்லாம் இன்னும் நல்லா நீடித்து வளர்ற காரணம் அதுதான்றேன். இங்கெல்லாம் 30 40 தாண்டோடனே என்ன ஆயிடுது? எல்லாமே வெளிவந்துடுது, தள்ளாடிடுது. 35 தாண்டிட்டாவே குடும்ப வாழ்க்கை வாழ முடியல நிறைய பேத்துக்கு. 30 அந்த காலத்தில் 100 வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க. இன்னைக்கு 35 வாழ்ந்தாவே என்ன பண்ண முடியல, தள்ளாடிடுதா இல்லையா? ஏன்னா உடம்பு எல்லாம் போச்சு. இங்கே எல்லாத்தையும் நீங்கள் இங்கே இருக்கோம்ல, யாருக்கா வியாதி இல்லைன்னு சொல்ல முடியுமா இங்கே? ஆனால் உங்களை பார்த்தா வியாதி இல்லாமல் இருக்கா இல்லையா? உங்களை என்னையும் பார்த்தா இன்னைக்கு 99% எந்த ஒரு மனுஷனும் கூட்டு பார்த்தா எனக்கு வியாதி இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாம் ஆகிப்போச்சு. 1 சொட்டையாகுது, சொட்டை இல்லைன்னா 2 வேற மாதிரி ப்ரெஷரு, அது இது எல்லாம் வந்துடும்ல. ஒன்றுல ஊதுறோம், இல்லைன்னா ஒன்று இப்படியா போகிறோம். ஒல்லியா இருந்தாலும் கிண்டல் ஏதாவது சொல்கிறாங்க, குண்டானாலும் குண்டானான்றாங்க. இந்த உலகம் எப்படி பார்த்தீங்களா? ஒல்லியா இருந்தால் என்ன சொல்கிறாங்க? குண்டான் தான், கொஞ்சம் ஒல்லியாக தான் இருக்கணும், தின்னு இப்படியே போகிறேன், இப்படியே போகிறான். அதே தான் வாழ்க்கையில் எல்லாருமே ஒன்று சொல்லிட்டான்னு சொல்லிட்டு டப்பு மாறாதீங்க. இதுவும் ஒன்று சொல்ல வரேன், உங்களுக்கு எது நல்லான்னு தோணுது நமக்கே தெரியுமா, இது கரெக்டு, இது டீசெண்டாக நம்ம இருக்கோம்னு. ஒழுங்கின்மையாக போடுறதுன்றது வேற, அதை நான் சொல்லலை. நம்ம ஒழுங்குபடி அழகு போட்டு வரோம்னா இது நமக்கு பிடிச்சிருக்கு. ஒரு மனைவி ஒரு பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், கணவருக்கு என்ன செய்யணும், என்ன உணவு கொடுக்கணும், ஏது கொடுக்கணும், இதெல்லாம் நீங்கள் தெரியலன்னா கற்றுக்கோங்க. இன்றைக்கி நிறைய யூடியூப் வந்துச்சு, இதுக்கெல்லாம் உட்காந்துலாம் பிரசங்க தேவையில்லை. நிறைய பேர் யூடியூப்ல இது இப்படி சாப்பிடுங்க, இது இப்படி சாப்பிடுங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கு என்ன இருக்குது ஏதுக்கு அது தகுந்த மாதிரி கொடுக்கும் பொழுது குடும்பத்தை எப்படி பராமரிக்கிறா பாருங்க மனைவி. அப்படிப்பட்ட மனைவி கிடைக்கிறது ரொம்ப பெருசு. காலைல எந்திரிச்சோன்னு பார்த்தீங்கன்னா மனைவிகள் பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்கு உழைச்சி குடும்பத்தில் இதைத்தரணும் அதைத்தரணும் செய்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க தெரியுமா? அந்த குடும்பம் நல்லா இருக்கும். அந்த அம்மாவாலேயே அந்த குடும்பம் என்ன ஆகுது, இன்னும் நீடித்து வாழுது பாருங்க. ஒரு பெண்ணால் ஒரு குடும்பத்தை சீக்கிரம் நல்ல சாப்பாடு கொடுத்தும் சாகடிக்க முடியும். நல்ல சாப்பாடு ருசின்னு சொல்லி நல்லா ஜல்லுன்னு ஊற்றி என்ன பண்ணிடுவான். நீ தாண்டா ருசின்னு கேட்ட, போடா சர்ன்னு ஊத்தின்னு போடா, சீக்கிரம் போடான்றாங்க. அதை மிக நல்ல சாப்பாடு கொடுத்தும் நீடித்து வைக்க முடியும். என்ன எப்போ கொடுக்கணும், எது என்ன தேவை, இவ்வளோதான் தரணும் பிள்ளைகளுக்கு, இவ்வளோதான் செய்யணும், ரொம்ப முக்கியம். இல்லைன்னா பிள்ளை இதாயிரும்.
ஹல்லேலூயா. இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. தயவு செய்து பிள்ளைகளுக்கு மெயினாக பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், அள்ளி அள்ளி கொடுத்து பிள்ளைக்கு நிறையா கொடுத்தா குண்டாகும் கொழு இருக்குன்னு நினைக்கிறீங்க. நீங்கள் நிறையா கொடுக்கும்போது உள் உறுப்பு கெட்டு போச்சு அப்படின்னா ஃபங்க்ஷன் அதெல்லாம் ஸ்டாப் ஆயிரும். நீங்கள் ஒரு மிஷினே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது அரைக்கும் போது அள்ளி போட்டாங்கன்னா அவ்வளோ பெரிய மிஷின் ஸ்ட்ரக்காகி நிற்கும். கொஞ்சம் கொஞ்சமாக போடும்போது தான் அது என்ன ஆகும். அப்போ அதே போல தான் வந்து எல்லாம் தின்னுட்டே இருக்கு, கொடுத்து ஓவுன்னு தின்னுபிட்டே இருக்கிறதுக்கு இங்கே உள்ள ஸ்டக் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம், இழுத்துரும். நீங்களே நம்மளே பல நேரம் என்ன பண்ணுறோம், பிரச்சனை அப்புறம் எந்திரிச்சு உட்காந்து சாட்சி சொல்றது. அன்று ஒரு நாள் பிசாசு என் மகன் வயித்தை பிடிச்சு விட்டான், இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு. பிசாசு பார்ப்பான், நான் ஒன்றுமே செய்யவே இல்லை. இவங்க அள்ளி அள்ளி கொடுத்து தின்னுபிட்டு மிஷினை கெடுத்து வச்சுப்புட்டு என்னையும் சொல்றாங்களே அப்படின்ட்டு வச்சுக்கிறாத. பாசம் கிடையாது, கெடுக்கிறது. எது பாசம், எது பாசம்? கண்டிப்பில்லாத பாசம், சிச்சை இல்லாத பாசம், ஒழுக்கத்துக்குள் நடக்காத பாசம், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான பாசம், அன்பு இல்லை. ஒழுங்கின்மையா எல்லாம் பண்ணீங்கன்னா அது உண்மையான அன்பு இல்லை. உங்க அன்பு ஒரு ஒழுக்கம் இருக்கும், அதுல நீங்க காட்டுற அன்புல ஒரு ஒழுக்கம் இருக்கும். அந்த அன்பு எப்போ வரும்? தவறா இருக்கதை கண்டிக்கும். அதான் ஒரு ஒழுக்கமான அன்பு. கிறிஸ்துவின் அன்பு அப்படிப்பட்டது.